சினிமா ரசிகனின் முதல் கனவு தான் விரும்பும் நாயகனின் திரைப்படம் வெளியாகும் போது அதன் முதல் காட்சியை பார்ப்பதே. இதனால் அந்த ரசிகன் அடையும் பரவசத்தை காட்சிப்படுத்துகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மணப்பாக்கத்தைச் சேர்ந்த பார்த்தசாரதிக்கு வயது 27. பைலட்டாக பணிபுரியும் இவர் தீவிர அஜித் ரசிகர். அஜித் எப்போது நடிக்க வந்தார், எத்தனை படங்களில் நடித்திருக்கிறார், எந்தெந்த படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடின போன்ற அனைத்து தகவல்களையும் விரல் நுனியில் வைத்திருக்கிறார் இவர். 10 வருஷமா நான் அஜித் ரசிகரா இருக்கேன். ஒரு படத்தையும் மிஸ் பண்ணாம முதல் காட்சியில நான் பார்த்துருவேன். இந்த வாட்டியும் ஆரம்பம் படம் வந்திருக்கு. இதுவும் முதல் காட்சியில நான் பார்த்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்கேன். இப்பதான் டிக்கெட் வாங்கினேன். இப்ப படம் பார்க்கறதுக்கு உள்ள போறேன். படத்தின் பூஜை தொடங்கி ரிலீஸ் வரை அத்தனை விவரங்களையும் சேகரிக்கிறார் இவர். படத்தின் ரிலீஸ் தேதியன்று பார்த்தசாரதியின் முதல் பணியே முதல் காட்சியை பார்ப்பதுதான். புது ரிலீஸ் வந்தா அந்த படத்தை நாங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்க்கணும். அப்பதான் அந்த பண்டிகையை முழுமையாக கொண்டாடின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்பவுமே முதல் ஷோ அதனால பார்த்துருவேன். எந்தவித ரிவ்யூவும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவுமே கேட்காம நான் முதல்ல படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு எந்த படத்தில் எப்படி பிடிச்சிருக்கோ அதை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் வெளிவரும் தம் பிரியமான நடிகரின் படத்தை பார்ப்பதால் மகிழ்ச்சி இரட்டிப்பதாக கூறுகிறார் பார்த்தசாரதி. நடிகரோட பட பூஜை ஆரம்பிக்கும் போதே அதை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதை பத்தி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தெரிஞ்சுக்குது, எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்குது, எப்போ ஷூட்டிங் முடியுது, அதே மாதிரி வெவ்வேறு இடத்துல இருந்து வர ஷோஸை வச்சு அந்த படம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எப்போ ரிலீஸ் ஆகும், அதை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி மியூசிக் கம்போசர் யாரு, நல்ல மியூசிக் கம்போசரா, டைரக்ஷன் யாரு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த படம் வருமா வராதா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி ஷேர் பண்ணுவோம். அதை பத்தி இளையதனங்களை கூட நாங்கள் அதை ஷோஸ் யூஸ் பண்ணி அதை ஷேர் பண்றதுனால இன்கேஸ் எங்களுக்கு ஒரு ஆசைனால எங்களோட ஆக்டர் அதை பார்ப்பாரு என்ற பார்த்து அதுல இருந்து சில விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி அவரை கரெக்ட் பண்ணி அதை எதனா பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்து எல்லா விஷயங்களும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கதைக்காக ஒரு திரைப்படம் பார்க்கப்படுவதை தாண்டி தமக்கு பிடித்தமான நடிகரின் திரைப்படத்தை பார்ப்பது தொன்று தொட்டு வரும் ஒரு பழக்கமாகவே இருந்து வருகிறது. பார்த்தசாரதி போன்ற ஏராளமான ரசிகர்களே இதற்கு சாட்சி. புதிய தலைமுறைக்காக கார்த்திகேயன்.